الصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தொழுகையிலே சூரத்து நூர், ஃபுர்கான், ஷுஆரா போன்ற சூறாக்கள் ஓதப்பட்டது. சூரத்து நூருடைய ஆரம்ப சில வசனங்கள் நேற்று ஓதப்பட்டது. அதனுடைய பெரும்பகுதி இன்றைக்கு ஓதப்பட்டது. திருமறையினுடைய முக்கியமான சட்டத்திட்டங்களை கொண்ட ஒரு சூறா தான் அந்நூர் என்கிற ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய துவக்கமே சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும். திருமறையினுடைய வேறு எந்த ஒரு சூறாவும் இப்படி ஆரம்பிப்பதில்லை. சூறாவின் துவக்கமே சூரத்துன் என்று ஆரம்பிக்கிறது. குர்ஆனில் வேறு எந்த சூறாவும் இப்படி ஆரம்பிக்கிறது. சூரத்துன் அன்சல்னாஹா. அப்போ இது சாதாரணமான சூறா அல்ல, மகத்துவம் நிறைந்த ஒரு சூறா என்பதை உணர்த்துவதற்கு அல்லாஹ் இந்த சூறாவை அப்படி தான் ஆரம்பிக்கிறான். மிக முக்கியமான சட்டத்திட்டங்கள் இந்த சூறாவில் இருக்குது. ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது: ஆண்களுக்கு சூரா மாயிதாவை கற்றுக் கொடுங்கள், பெண்களுக்கு சூரத்து நூரை கற்றுக் கொடுங்கள் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாகவும் வருகிறது. ஹதரத் உமர் சொன்னார்கள், ஆண்கள் தௌபா என்று சொல்லப்படுகிற பராஅத்து சூறாவை கற்றுக்கொள்ளுங்கள், பெண்கள் சூரத்து நூரை கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த நூறு அத்தியாயம் அதிகமாக பேசுவது கற்பொழுக்கத்தை பற்றி தான். ஆண் பெண் கற்பொழுக்கம். இப்போ கற்பொழுக்கம் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் பார்வையை பேணுவது, அடுத்தவர் வீடுகளுக்கு சென்றால் அனுமதி பெற்று செல்வது, இதையெல்லாம் ரொம்ப விரிவாக இந்த சூறா என்ன செய்கிறது, பேசுகிறது. அப்போ கற்பொழுக்கம் ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை. பெண்களுக்கு அது மிக அதிகமாகவே தேவை. அதனால் அப்படி சொல்கிறான். இந்த சூறாவினுடைய மிக முக்கியமான இந்த சூறா அருளப்பட்டதற்கான ஒரு காரணம், நம்முடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது முனாஃபிக்குகள் ஒரு அவதூறு சம்பவத்தை நிகழ்த்தினாங்க. நான் அது குறித்தான சில விஷயங்களை சொல்வதற்கு விரும்புகிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மனைவி, நம்முடைய அன்னையாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சஹாபிகளில் மிக அதிக ஞானம் பெற்ற ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. ஆண்களுக்கு நிகரான பெண்மணியாக இருந்தாங்க. சஹாபாக்களில் அதிகமான ஹதீஸுகளை அறிவித்தவர்கள் 7 பேர். அதிகமான ஹதீஸ் 7 பேரால் தான் நமக்கு கிடைச்சிது. அதில் 6 பேர் ஆண்கள், ஒரே ஒரு பெண்மணி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 7 பேர் தான் நமக்கு அதிகமான ஹதீஸுகளை அறிவித்தவர்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு இது போன்ற ஞானத்தை சொல்லிக் கொடுக்கணும். சில வெட்டி கேள்விகள் கேட்பாங்க, வெட்டி கேள்விகள், அர்த்தமற்ற கேள்விகள்லாம் கேட்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலுடைய பலகை அது என்ன, இது என்னன்னு அர்த்தமற்ற கேள்விகள். அதனால் எந்த ஃபாயிதாவும் துனியாவிலையும் இல்லை, ஆகிரத்திலையும் இல்லை. இந்த மார்க்கத்தை தந்த 7 பேர் யார் அப்படின்னா நமக்கு அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. 7 சஹாபாக்கள் தான் அதிகமான ஹதீஸுகளை கொடுத்தவர்கள். 6 பேர் ஆண்கள்லாம், ஒரே ஒரு பெண்மணி அன்னை ஆயிஷா. அதே மாதிரி தான் சஹாபாக்கள் எல்லாருமே மார்க்க சட்டம் சொல்லுகிற வல்லுநர்கள் அல்ல. நம்ம பாஷையில் விளங்குற மாதிரி சொன்னால் முஃப்திகள் அல்ல. தாய்மொழி அரபி தான். அவங்களுக்கே எல்லாருக்குமே குர்ஆன் புரியாது, எல்லாருக்குமே ஹதீஸ் புரியாது. சஹாபாக்கள்ல மார்க்க சட்டம் சொல்லக்கூடிய வல்லுநர்களாக 7 பேர் இருந்தாங்க. 7 பேர் தான். இவங்க தான் அதிகமாக சட்டம் சொல்லுவாங்க. ஹதரத் சையதுனா உமர், ஹதரத் இப்னு மஸ்ஊத், ஹதரத் அலி, ஹதரத் இப்னு அப்பாஸ், ஸைத் இப்னு சாபித், இப்னு உமர். 6 பேரும் ஆண்கள். 7வது ஒரே ஒரு பெண்மணி அன்னை ஆயிஷா. அப்போ அவங்களுடைய அறிவு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஹதரத் அபூ மூஸா அஷ்அரி சொல்லுவாங்க, எங்களுக்கு எந்த சட்ட சிக்கல் ஏற்பட்டாலும் நாங்கள் அன்னை ஆயிஷாவிடத்தில் போனால் எங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும்னு சொல்லி. உமர்லானுடைய காலத்தில் சில மசாயில்களில் கருத்து வேறுபாடு இருந்துச்சு, சில மசாயில்களில். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட்டு ஆலோசனை செஞ்சாங்க, இதில் ஒரு முடிவுக்கு வருவோம். அந்த மாதிரி மசாயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது குறித்து கருத்து முதல்ல யார்கிட்ட கேட்டு அனுப்புவாங்கன்னா அன்னை ஆயிஷாட்ட போய் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பதில் சொல்கிறாங்களோ அதை உமர் ஏகோபித்த முடிவாக அறிவிச்சிருவாங்க. சொல்லுவாங்க,
இதுக்கு மேலே இதில் யாரும் வேற கருத்து சொல்லக்கூடாது, சொன்னால் தண்டிப்பேன்னு சொல்லுவாங்க. இப்போ அத்தகைய ஒரு அறிவு. இன்னும் சொல்லப்போனால் மற்ற சஹாபாக்கள் ஏதாவது ஒரு ஹதீஸை தப்பான கருத்தில் அறிவித்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அவங்க யாரையெல்லாம் எதிர்த்து கருத்து சொன்னாங்கன்னு தனி கித்தாபே இருக்குது. இதெல்லாம் அன்னை ஆயிஷாவுடைய அறிவு புலமையை நான் விளங்குறதுக்கான சொல்கிறேன். யாராவது தப்பாக சொல்லிடவே முடியாது. அதாவது ஹதீஸுடைய கருத்தை தவறாக சொல்லியிருப்பாங்க. யாராவது மார்க்க சட்டம் தப்பாக சொன்னால் உடனே கண்டிப்பாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெண்களுடைய கடமையான குளிப்பு குறித்து ஒரு சட்டத்தை சொன்னாங்க. ஹதீஸில் என்ன வருதுன்னா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, இப்போ எனக்கு குளிப்பு கடமையாகும் போது நான் தலைமுடி, நீண்ட தலைமுடி கொண்டை போட வேண்டிய அவசியம், கொண்டையை அவிழ்த்துத்தான் நான் குளிக்க வேண்டுமா? அதில் சில சிரமங்கள் இருக்குது. பெருமானார் சொன்னாங்க, தேவையில்லை, முளைக்கிற இடங்கள் நனைஞ்சா போதும், கொண்ட முடிய அவிழ்க்கணுங்கிற தேவை கிடையாது. இது பெண்களுக்கு சலுகை. ஹனஃபி மதுஹபுடைய சட்டமும் அதுதான். கொண்டை போட்டால் அப்படியே நினைச்சா போதும், அதை அவிழ்த்து விடணும்னு தேவையில்லை. இப்னு உமர் சொன்னாங்க, இல்லை இல்லை, பெண்கள் குளிப்பின் போது கொண்ட முடிய அவிழ்த்து விட்டு தான் குளிக்கணும்னு சொல்லி இதை போய் யார்கிட்ட போய் சொல்கிறாங்க? ஆயிஷாட்ட போய் சொல்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பேசாமல் இப்னு உமர் பெண்களெல்லாம் முடியே வைக்காதீங்க, மொட்டையடிங்கன்னு 10 ரூபா கொடுத்துட்டு போயிடலாமே, எல்லாரும் மொட்டையடிங்கப்பா பெண்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. அந்த மாதிரி என்ன செய்வாங்க? யாரையும் பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் சிலைச்சவங்க அல்ல, எல்லாருடைய கருத்தையும் துணிச்சலாக எதிர்ப்பாங்க. சில ஹதீஸுகள் உமர் தானோ அறிவித்த ஹதீஸையே அதனுடைய கருத்து அப்படி கிடையாது, உமர் சொல்லக்கூடிய அர்த்தத்தில் பெருமானார் சொல்லலைன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன பாருங்க, வயசு சின்ன வயசு, உமர்தானுடைய வயசு என்ன, ஆயிஷா ரலியல்லாஹு வயசு என்ன? இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளவு துணிச்சல் மிக்க ஒரு பெண்மணி. அவர்களைப் போல யாரும் சட்டம் சொல்வதில் பெண்களில் அவங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அன்னை ஆயிஷா மீது அவ்வளவு அன்பு வச்சுருந்தாங்க, அவ்வளவு பாராட்டுவாங்க. ரொம்ப அறிவு நிறைந்த ஒரு பெண்மணி. பெருமானாருக்கு பிரியமான மனைவி நமக்கெல்லாம் தெரியும், மக்களுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா வீட்டில் இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு சொல்லி அன்பளிப்புகள் எல்லாம் அன்னை ஆயிஷா வீட்டில் எப்போ தங்குறாங்களோ அப்போ தான் நிறைய வரும். இப்போ அப்படியானா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது பொறாமை இருக்கும் அல்லவா? அவங்க மீது பொறாமை இருக்கும். வரலாற்றில் நல்லவர்கள், அது நபிமார்களோ சாலிஹீன்களோ, எல்லார் மீதுமே எல்லா வகையான சோதனையும் வரும். எல்லா சோதனையும் வரும். எந்த சோதனை உட்பட வரும்? இவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற இட்டுக்கட்டும் வரும். அந்த மாதிரியான சோதனைகள் வரும். கற்பு சார்ந்த குறைபாடுகள் வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. மரியம் அலைஹிஸ்ஸலாமின் மீது அத்தகைய குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டவர்கள் இவங்களெல்லாம் அப்பழுக்கற்றவர்கள். இவங்களை தான் குர்ஆன் சித்தியக்குன்னு சொல்லுது. யூசுஃபு ஐயுஹ சித்தியக். மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், வ உம்முஹு சித்தியக்கா. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒழுக்கசீலர், வாய்மையான பெண்மணி. சித்தியக்கனா வாய்மையானவர்கள் அர்த்தம். அப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அவங்க நிரபராதியாக இருந்தால் அவங்களுக்கு பேர் தான் சித்தியக். அப்போ கற்பொழுக்கத்தில் இட்டு கட்டுறது ஒன்று இருக்குது, மற்ற விஷயத்தில் இட்டு கட்டுறது. இவர் பொது நிதியை மோசடி பண்ணிட்டாரு, ஆனால் உண்மை அப்படி இல்லை, அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலை. அப்படி குற்றச்சாட்டுகளும் வரும் நல்லவர்கள் மீது. அந்த மாதிரி குற்றச்சாட்டு வரத்தான் செய்யும். இந்த மாதிரி அவதூறுகள் எல்லா நல்லவர்கள் மீதும் எல்லா காலத்திலையும் நடந்துச்சு. சாது நபி வக்காஸ் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்தில் கூஃபாவுடைய அமீராக இருந்தாங்க. கூஃபாவிலிருந்து ஒரு ஆள், எல்லா ஊர்லேயும் சில ஃபித்னா பிடிச்சவன் இருப்பான். உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கடிதம் எழுதுறாரு, நீங்கள் நியமித்த அமீர் இருக்கிறாரு, அவர் சரியாக கிடையாது, மாற்றுங்க அவரை அப்படின்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு ரொம்ப கண்டிஷனான ஆள் இல்லையா, உடனே நடவடிக்கை எடுப்பாங்க இல்லையா. உடனே என்ன செய்கிறாங்க, கூஃபாவுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. என்ன பிரச்சனை, ஒரு குழு அனுப்புகிறாங்க. அப்படின்னா அந்த ஆள் இஞ்சி சொன்ன அந்த கடிதம் போட்டான் இல்லையா, அந்த ஆள் சொன்னார் மொட்டை கடிதாசும் போடலை. அப்படி சில பேர் போடுவான், மொட்டை கடிதாசி போடுறது. அவர் துணிச்சலாக தான் பேரோட தான் போட்டான், ஒரு அயோக்கியன்னு வைங்களேன். இப்போ அதில் துமர் குழு அனுப்புனாங்க விசாரிக்கிறதுக்கு. என்னப்பா உனக்கு பிரச்சனை? இல்லை, இவர் படைகளை அனுப்புகிறதே இல்லை ஜிஹாதுக்கு. ரெண்டாவது என்னப்பா குற்றச்சாட்டு, இவர் ஒழுங்கா நிதியை சமமாக பங்கிடுறது இல்லை. மூணாவது குற்றச்சாட்டு என்ன, ஒழுங்கா நீதியாக தீர்ப்பு செய்கிறது இல்லைன்னு சொல்லி விசாரிக்க வந்த குழு ஹஜ்ரத் சாது நபி வக்காஸ்ட்ட கேட்டான், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி.
3 குற்றச்சாட்டு சொல்கிறார். என்ன உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, நான் கரெக்டாக நடக்கிறேன், இந்த குற்றச்சாட்டில் உண்மையாளன் என்றெல்லாம் யாரையும் சாட்சியாக்க நான் விரும்பலை. உடனே துவா செஞ்சார், யாரெல்லாம் இவன் என் மீது 3 குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறான், இவன் பொய்யனா நான் பொய்யனா தெரியாது எனக்கு, நீ இவன் விஷயத்தில் 3 தண்டனை கொடுத்து என்ன உண்மையாளனா நிரூபிக்கணும், இவனுக்கு ஆயுள நீட்டி கொடு. எப்படி துவா செய்கிறாங்க பாருங்க, ஆயுள நீளமாக்கு, இவனுக்கு வறுமையை அதிகப்படுத்து, இவன் கடைசி காலத்தில் பல ஃபித்னாக்களில் சோதிக்கப்படணும்னு சொல்லி அந்த துவா உடனே கபூல் ஆகிடுச்சு. நல்லவர்களுடைய துவா இருக்க உடனே கபூல் ஆகிடும். அது 3மே அபத்தமான குற்றச்சாட்டுகள். அந்த ஆள் பிற்காலத்தில் நீண்ட காலம் வாழ்ந்தான், கண் பார்வை இழந்து ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு போகிற பெண்களை எல்லாம் சீண்டிட்டு இருப்பான். மக்கள் எல்லாம் அவன் மீது காரி துப்புவாங்க, கல்லால் எறிவாங்க. ஏன் இந்த வயசில் அவனுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி ஒரு நல்லடியார் சாதுடைய துவா என்னை இப்படி ஆக்கிடுச்சுன்னு சொல்லி எதுக்கு சொல்கிறோம், எல்லா காலத்திலும் இது மாதிரி அவதூறுகள் வரும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீதும் இத்தகைய ஒரு அவதூறு சம்பவத்தை ஒட்டி தான் இந்த சூரத்துன் நூர் இறங்குச்சு. சூரத்துன் நூர் இறங்குச்சு. முனாஃபிக்குகளுடைய தலைவர் அப்துல்லாஹ் இப்னு உபை. அப்துல்லாஹ் இப்னு உபை இருக்கிறாரு, அந்த ஆள் நல்ல ஆளு தான் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னான். அவர் முனாஃபிக்கானதுக்கு என்ன காரணம்னா இஸ்லாத்தின் மீதான வெறுப்பு என்றெல்லாம் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வர்றதுக்கு முன்னால் மதீனாவில் இருந்த 2 கோத்திரங்கள் இருக்கிறாங்களே, அவுஸ் ஹஸ்ரஜ், 2 பேருமே ஒரு மனதா அவருக்கு முடிசூட இருந்தாங்க மதீனாவுடைய மன்னராக. யாரா? அப்துல்லாஹ் இப்னு உபை, இவர் தான் மன்னர் அப்படின்னு முடிசூட இருந்தாங்க. அதுவும் கரெக்டாக என்னைக்கு தெரியுமா, என்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் நுழைகிறாங்களோ அன்றைக்கு தான் அவருக்கு மன்னர் பட்டம் சூடுவதற்கு ரெடியாக இருந்தாங்க. அவர் மன்னர் கனவுல இருக்கிறார். யார்? அப்துல்லாஹ் இப்னு உபை. யதார்த்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு மதீனா வருவது தெரிந்து மதீனா வாசிகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்க போயிடுறாங்க. மன்னராக முடிசூடவிருந்த இவருடைய பதவி போயிடும். இவருக்கு மன்னர் பதவி கிடைக்கல. இவருக்கு அதிலிருந்து பெருமானார் மீது ஆதங்க, இவரால் தான் என் மன்னர் பதவி பறிபோச்சு அப்படின்னு ஒரு காட்டம் இருக்கு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வெளிப்படையில் முஸ்லீமாக காட்டிக்கிட்டாலும் சபையில எல்லாம் நீங்க ரசூலுல்லான்னு சொல்லுவாரு. ஆனால் அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ளூர ஒரு கோபம், நம்மளை மன்னராகாம இவரை தடுத்துட்டாருன்னு சொல்லி. அதனால பல இடங்களில் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொஞ்சம் காயப்படுத்துவார், கேவலமாக பேசுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருப்பான். ஆனால் மதீனால பெரிய ஆள், அதான் கவனிக்கணும், பெரிய ஆள், எல்லாரும் அவரை மதிக்கவும் செய்வாங்க. அந்த ஆள் பல நேரங்களில் பெருமானாரை தாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த நிலையில தான் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு அல்லது 6ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க. பனுல் முஸ்தலிக்னு ஒரு யுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் யுத்தத்திற்கு போகும்போது பயணத்தில் புறப்படும் போது மனைவியர் பலர் இருக்கிறாங்க இல்லையா, எல்லாரையும் கூட்டு போக முடியாது. எல்லாரையும் கூட்டு போனால் என்ன ஆகும்? போன காரியம் நடக்காது இல்லையா. அம்புடு மனைவி வச்சா என்னதுக்காகிறது? பெரிய சண்டை சச்சரவு தான் வரும். யாராவது ஒரு பெண்ணை தான் கூப்பிட்டு போகணும். யாரை அழைச்சிட்டு போகிறது? தன்னுடைய விருப்பப்படி அழைச்சிட்டு போகவும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நீதியாக கரெக்டாக இருப்பாங்க. எல்லா மனைவியர் பேரையும் சீட்டுக்குலுக்கி போடுவாங்க. யார் பேர் வருதோ அவங்கள அழைச்சிட்டு போவாங்க. மார்க்கத்தில் சீட்டுக்குலுக்கி போடுதல் சில காரியங்களில் அனுமதி இருக்குது, சில காரியங்களில் அனுமதி இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு பொது சொத்தை பிரிக்கப்படுது, எல்லாருக்கும் சமமாக இவ்வளவுன்னு பிரித்தாச்சு, எந்த பகுதி யாருக்கு அப்படிங்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்களா, என்ன செய்யலாம்? சீட்டுக்குலுக்கி போட்டு அந்த பாகங்கள் இன்னாருக்கு இது இன்னாருக்கு இதுன்னு முடிவு செய்யலாம். மார்க்கத்தில் அனுமதி இருக்குது சில விஷயங்களில். இப்போது சீட்டு பணங்கள்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, பணத்தை குலுக்கி போட்டு சீட்டு நடத்துகிறாங்க பாருங்க, இது மக்ரூஹ். இது அது ஹராமும் இருக்குது, மக்ரூஹும் இருக்குது, ரெண்டுமே அதில் இருக்குது. அது விளக்குறதுக்கு இப்போ அதற்குரிய சட்டம் இல்லை. சீட்டு குலுக்குதல் வந்தது நான் சொன்னேன். அப்போ சீட்டு குலுக்கி போடுறாங்க. இந்த பயணத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பெயர் என்னங்க வருது. அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் என்னென்னா பெருமானாருடைய மனைவியர் பெருமானாருக்கு பின்னால் இருக்க மாட்டாங்க, ஒட்டகத்தில் பின்னால் அப்படி மாற்றிக்கிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு முன்னால் என்ன இருக்குன்னு சொன்னால், ஒட்டகத்தில் உட்காருவதற்கென்று ஒரு பல்லக்கு, ஒரு சிவிகைன்னு சொல்லுவாங்க, அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர் உட்காருவாங்க. அந்த பல்லக்கை ஒட்டகத்தில் தூக்கி கட்டிடுவாங்க. அப்புறம் என்ன செய்வார்? ஒட்டகம் ஓட்டி ஒட்டகத்தை தள்ளிட்டு போவார். இப்படி தான் இருக்கும். இந்த போருக்கு சென்றாங்க. போரெல்லாம் முடிந்த பிறகு எல்லாரும் புறப்படுற நேரம் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. புறப்படுற நேரம் வந்துருச்சு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய இயற்கை தேவைக்காக போயிட்டு வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க, அவங்களுடைய கழுத்தில் இருந்த
ஒரு கழுத்து மாலை, யமன் நாட்டு மாலை, அந்த மாலையை காணோம். அது அவங்களுடையதும் அல்ல, அவங்களுடைய சகோதரிட்ட இருந்து இரவலாக வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. என்னடா இந்த கழுத்து மாலையை காணமே, எல்லாரும் புறப்பட தயாராகிட்டு இருக்கிறாங்க. இவங்க மாலையை காணோன்னு தேடுறாங்க. சரி, இயற்கை எங்கே போய் தேவையை கழிச்சாங்களோ அங்கேயே போகிறாங்க, அதை தேடி போகிறாங்க. தேடி போன நேரத்தில் இந்த ஒட்டக பல்லக்கு இருக்கு இல்லையா, அதை தூக்குறவங்க அன்னை ஆயிஷா உள்ளே இருக்கிறாங்கன்னு நினச்சி தூக்கி ஒட்டகத்தில் வச்சு கட்டிட்டாங்க. ஆனால் ஆயிஷா இருந்தாலும் உள்ளே இல்லை. என்னங்க ஒரு ஆள் இருக்கிறதும் இல்லாததும் தெரியாதா அப்படின்னா, ஒன்று அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, அப்போ நான் ரொம்ப சிறிய வயது பெண், இள வயது பெண், உடல் பருமன் இல்லாத பெண்ணுன்னு சொல்கிறாங்க, ஒரு காரணம். ரெண்டாவது, போர் முடிஞ்சு பயண அவசரம் எல்லாருக்கும் இந்த மாதிரி நேரங்களில் ஏற்படுறதானே. பயண அவசரத்தில் உள்ளே இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாமல் அதை தூக்கி அப்படி கட்டிடுறாங்க, எல்லாம் புறப்பட்டுறாங்க. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தேவையை அந்த மாலையை தேடி போனவங்க திரும்பி வந்து பார்க்குறாங்க, எல்லாம் யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க, யாருமே இல்லைன்னு சொல்லி. ஒரு புத்திசாலி பெண்மணி அவங்க என்ன செய்யலை, இங்கும் அங்கும் போகலை. நம்ம இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப இங்கே வரத்தான் போகிறாங்க, இங்கே உட்காருன்னு உட்காந்துட்டாங்க, இங்கே உட்காருன்னு உட்காந்துட்டாங்க. யார்? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. போர்கள் முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னா, இந்த கடைசியாக எதிரிகள் விட்டுட்டு போனதை எல்லாம் எடுக்கிறதுக்கு யாரையாவது நியமிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சஹாபி சஃப்வான் இப்னு முஅத்தல், அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தூரத்தில் எங்கேயோ ஒரு உருவம் தெரியுது அப்படின்னு தயங்கி தயங்கி வந்து பக்கத்தில் பார்க்குறாங்க. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா உறக்கத்தில் இருக்கிறாங்க. அன்னை ஆயிஷாவை பார்த்ததும் இவர் எதுவுமே சொல்லலை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவ்வளோதான். இந்த சத்தத்தை கேட்டு ஆயிஷா ரதியல்லாஹு எழுந்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் அவர் எந்த பேச்சும் நடக்கலை, இந்த இன்னா லில்லாஹ் தான். அப்போ உடனே அவர் விளங்கிக்கிட்டாரு, இங்கே அவங்க ஏதோ தவறி விட்டுட்டு போயிட்டாங்க. ஒட்டகத்தை என்ன செய்கிறாரு, மண்டியடை செய்கிறாரு. அன்னை ஆயிஷா மேலே உட்கார்ந்துருக்கிறாங்க, இவர் ஒட்டகத்தை தள்ளி கொண்டு போகிறாரு. புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது, ஆயிஷா விடுபட்ட விஷயமே தெரியாது. இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கட்டத்தில் அந்த படை வீரர்களோடு போய் என்ன செஞ்சிடறாங்க, சேர்ந்துடுறாங்க. இவங்க தள்ளிட்டு போக ஆயிஷா மேலே உட்கார்ந்துருக்கிறாங்க இல்லையா, இது நண்பகல் நேரத்தில் அந்த படையினரோடு இவங்க வந்து சேரும்போது முனாஃபிக்குகள் அதை பார்க்குறாங்க. ஒரு வாலிபர் பெருமானாருடைய மனைவியை ஒட்டகத்தில் வச்சு தள்ளிட்டு வர்றாரு. அப்போ தான் எல்லாருக்குமே தெரியுது அன்னை ஆயிஷா இது வரைக்கும் கூட இல்லைங்கிற விஷயம், பல்லக்கில் அவங்க இல்லை. அவள் இதை பார்த்ததும் முனாஃபிக்குகள் என்ன பண்ணுறாங்க, அப்துல்லாஹ் இப்னு உபை போன்றவர்கள் தவறான ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நைட் நடந்துருச்சு, நான் அவர் கூப்பிட்டு வந்தாருன்னு சொல்லி. அது ஒன்றும் இல்லையே, பெருமானாரும் அதை அப்படி விட்டாங்க. மதீனா வந்துட்டாங்க. மதீனா வந்த பிறகு முனாஃபிக்குகள் இந்த தகவலை, இந்த செய்தியை வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு தப்பான விஷயத்தை வந்து இணைத்து பரப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்ன செய்கிறாங்க, பரவுறாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த பயணம் முடிந்து வந்ததுமே அவங்களுக்கு பயணத்தில் ஏற்பட்ட சில கஷ்டத்தினால உடல் நலம் பாதிக்கப்பட்டுடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த தகவல் பரவுறது தெரியுது. அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்குறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடம் எப்போதும் போல பழகுவதில்லையே, அதுவும் தனக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் எவ்வளோ அன்பாக பேசுவாங்களோ அப்படி இல்லையே. சரி, அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல, தன்னுடைய தாய் வீட்டுக்கு போக அனுமதி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு, அவங்களுடைய தாய் உம்மு ரூமான், அபூபக்கருடைய முதல் மனைவி, அவங்க தான் எனக்கு உம்மு ரூமானுடைய மக தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அங்கே போய் இருக்கிறாங்க. தன்னுடைய தாய் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் இரவு நேரத்தில் பெண்கள் எல்லாம் இரவில் மதீனாவுடைய புறநகருக்கு போய் தான் அவங்களுடைய இயற்கை தேவைகளை கழிக்கிறதுக்கு போவாங்க. அன்னை ஆயிஷா அவர்களும் மிஸ்தஹங்கிற ஒரு சஹாபியுடைய தாய், உம்மு மிஸ்தஹுடைய தாயின்னு அர்த்தம். ரெண்டு பேரும் இயற்கை தேவைக்காக போகிறாங்க. போயிட்டு திரும்பி வர்ற வழியில் அன்னை ஆயிஷா அவர்களுக்கு கால் இடறி விடுகிறது. கால் இடர். இந்த கால் இடர்னதும் அவங்க கூட வந்த அந்த மிஸ்தஹுடைய தாயார் சொன்னாங்க, தைஸ மிஸ்தஹ் நாசமாக போகட்டும்னு சொல்கிறாங்க. அன்னை ஆயிஷா கேட்குறாங்க, நான் கால் இடர்னதுக்கும் மிஸ்தஹுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அவர் பாவம் பதிரில் கலந்து கொண்ட தோழர், அவரை போய் நாசமாகட்டும்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி. அப்போ தான் மிஸ்தஹுடைய தாயார் கேட்குறாங்க, ஏமா ஊரில் என்ன நடக்குது, என்ன பேச்சு நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி. என்ன நடக்குது தெரியாதே, உங்களை பற்றி தப்பாக ஊரில் பேசிகிட்டு இருக்கிறாங்க,
அப்படி உங்களை தப்பாக பேசக்கூடியவர்களில் என் மகன் மிஸ்தகம் இருக்கிறான். இப்போ பாருங்க, இங்கே சொந்த மகனே அன்னை ஆயிஷாவை பற்றி தப்பாக பேசுகிற விஷயத்தில் அந்த தாய் என்ன செய்கிறாங்க, தான் மகனையே சபிக்கிறாங்க. அம்மா என்ன ஆயிஷா நம்முடைய தாய், அவங்க உம்முல் முஃமினீன் அவங்க. அப்போ தான் ஆயிஷா கேட்குறாங்க, அப்படியான்னு சொல்லி. ஆமாம், இந்த பேச்சு 1 மாத காலமாக போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் ஆயிஷாவுக்கு எதுவுமே தெரியாது. வீட்டுக்கு வந்து தன்னுடைய தாய் இடத்துல உம்மு ரூமான் இடத்துல கேட்குறாங்க, என்ன ஊருக்குள்ளே என்னை பற்றி தவறாக பேசுகிறாங்களாமே. அவங்க லேசாக முடிச்சிடறாங்க, இல்லைம்மா, ஒரு கணவனிடத்தில் ஒரு பெண் பிரியத்தோட பாசத்தோடு இருந்தால் 4 பேர் இப்படியெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க, நீ அதை பெருசாக எடுத்துக்காத. அபூபக்கர்ட்ட கேட்குறாங்க, அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்கிடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சம்பவத்தில் ரொம்ப மன பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா யாருக்குமே தன்னுடைய மனைவியை பற்றி இப்படி ஒரு தகவல் வந்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹியும் வரல. அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்குறான். கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 37 நாட்களுக்கு பிறகு தான் சூரத்து நூர் இறங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடைப்பட்ட காலத்தில் ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் கேட்குறாங்க, பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க, என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஆலோசனை பலரும் பலவிதமாக சொன்னாங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஆயிஷாவை பற்றி நீங்கள் கேட்கலாமா, அவங்கள பற்றி நீங்கள் எப்படி கேட்கலாம், அவங்க தூய்மையான பெண் அப்படின்ட்டாங்க உசாமத்து இப்னு ஸைத். அப்படி சில சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க, என்ன நீங்கள் இதை போய் கேட்குறீங்க, அவனுங்க சும்மா பேசிகிட்டு இருக்கிறானுங்க, உங்களுக்கு அன்னை ஆயிஷா மனைவி என்று அல்லாஹ் தானே உங்களுக்கு கனவுல அறிவிச்சான்னு கேட்டான். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல பார்த்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பட்டு துணியை கொண்டு வந்து பெருமானாருக்கு முன்னால் விரிச்சாங்க. அந்த பட்டு துணியில் ஒரு அழகான உருவம். அந்த உருவம் யாருன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய உருவம். ஜிப்ரீல் சொன்னாங்க, இவர் யார் தெரியுமா, உங்களுக்கு துனியாலையும் ஆகிரத்திலையும் மனைவி. உமர் கேட்டாங்க, நீங்கள் தானே எங்களுக்கு சொன்னீங்க, ஒரு பட்டு துணியில் ஜிப்ரீல் கொண்டு வந்து உங்கள் மனைவின்னு சொல்லி நீங்கள் தானே எங்களுக்கு சொன்னீங்கன்னு சொல்லி. ஆமாம், நான் தான் சொன்னேன். அப்படியானால் எந்த பெண்ணை அல்லாஹ் உங்களுக்கு கனவுல காட்டி மனைவின்னு சொன்னானோ, ஒரு தப்பான பெண்ணை அல்லாஹ் உங்களுக்கு மனைவியாக்கி அல்லாஹ் துரோகம் செய்வானா? ஒரு தப்பான பெண்ணை போய் உங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்சு அல்லாஹ் உங்களுக்கு வந்து இது பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சொன்னாங்க. பாருங்க, இந்த அவதூறு பரப்புகிறவர்கள் அவதூறு பரப்புறாங்க, இவர்கள் பொய்யர்கள், இவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இறங்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிரபராதி என்று நான் 100% நம்புகிறேன். யார் சொல்கிறாங்க? ஹஜ்ரத் உமர். மேலும் சொன்னாங்க, உங்கள் உடம்புல ஒரு ஈ கொசு கூட உட்கார முடியாது. பெருமானாருடைய உடம்புல, நம்ம உடம்புல ஈ உட்காரும், கொசு உட்காரும், நபி ஸல்லல்லாஹு உடம்புல உட்காராது. உங்கள் உடம்புல அசுத்தத்தில் இருந்து வருகிற அந்த ஈ கொசுக்களை கூட உங்கள் உடம்புல உட்கார விடாமல் அல்லாஹ் பாதுகாத்திருக்கும் போது உங்களுடைய படுக்கையில் ஒரு தவறான பெண்ணை அல்லாஹ் கூட்டாக்குவானா? அதில் துமருடைய இந்த வார்த்தைகள் பெருமானாருக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் இந்த அவதூறு பரப்பக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆக இப்படி பல பேர்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது யார்கிட்டையும் கேட்குறாங்க, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்டையும் கேட்குறாங்க. சில நேரங்களில் கருத்து சொல்வதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹஜ்ரத் அலிக்கு ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது தப்பான எண்ணமோ தவறான எண்ணமோ கிடையாது. அவங்க என்ன பார்த்தாங்க, ஏன் இந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நெருக்கடிக்குள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 வார்த்தைகள் சொல்லிடுவாங்க. ஹஜ்ரத் அலி சொன்ன 3 வார்த்தை. முதலாவது என்ன, அல்லாஹ் உங்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்கல. அதுக்கு அர்த்தம் பெருமானார் எத்தனை பெண்களையும் நிக்காஹ் செய்யலாம், உங்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்கல. சரிங்களா? 2வது வார்த்தை, வேற மனைவிமார்களும் உங்களுக்கு இருக்கிறாங்க, ஆயிஷா மட்டுமே மனைவி இல்லை. 3வது, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஆயிஷாவுடைய தோழி உங்களுடைய பணிப்பெண் பரீராட்ட கேட்டுக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அலிரலான்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, வேற மனைவி இருக்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கல அப்படிங்கிற இந்த வார்த்தை அன்னை ஆயிஷாவுடைய உள்ளத்தில் அப்படியே தைத்து விட்டது. பின்னால் ஹஜ்ரத் அலியோடு ஆயிஷாவுக்கு மோதல் ஏற்பட்டதெல்லாம் இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு தான், அதனுடைய தொடர்ச்சி தான். அதனால் சில நேரங்களில் சிலரை பற்றி நாம் சொல்லி விடுகிற கருத்து இருக்கு இல்லையா, அது காலத்துக்கும் அவங்க உள்ளத்தில் மாறாத வடுவாக ஆகிடும். ஆனால் ஹஜ்ரத் அலி நல்ல நோக்கத்தில் சொன்னாங்களே தவிர அன்னை ஆயிஷாவை பற்றின எந்த விதமான கெட்ட நோக்கமும் இல்லை. ஆக இப்படியாக பல்வேறு கருத்துக்கள் என்ன செய்யுது போயிட்டு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சங்கடப்படுறாங்க. இதில் முனாஃபிக்குகளுடைய இந்த பிரச்சாரத்தை வைத்து
3 பேர் தப்பாக பேசிட்டான். அவங்க முஸ்லீம்கள், முனாஃபிக்குகள் இல்லை. பெருமானாருடைய அவைக்கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித். 2வது இப்போ மிஸ்தஹன் சொன்ன இல்லையா, அவர் ஹஜ்ரத் அபூபக்கருடைய சொந்தக்காரர். 3வது ஹம்னா பின்து ஜஹஷ், ஜெய்னப் ரலியல்லாஹுடைய சகோதரி ஹம்னா. இந்த 3 பேருமே என்ன செஞ்சாங்க, ஆயிஷாவை பற்றி அவதூறே வெளிப்படையாக பேசினவங்க 3 பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட கேட்குறாங்க, மற்றவங்கள்ட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் பொறாமை இருக்குதா இல்லையாங்கிறது தெரியலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெய்னப் ரலியல்லாஹுங்கள்ட்ட கேட்டாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பெருமானாருடைய மனைவியரில் அழகுல அந்தஸ்தில் போட்டின்னு சொன்னால் அது ஆயிஷா ரலியல்லாஹுங்களுக்கும் ஜெய்னப் ரலியல்லாஹுங்களுக்கும் தான். 2 பேருக்கும் தான் எப்போவுமே போட்டியாக இருக்கும். அப்படியே ரிவாயத்து வரும், 2 பிரிவு என்றே வரும். ஜெய்னப் ரலியல்லாஹுடைய தலைமையில், ஆயிஷாவுடைய தலைமையில். ஜெய்னப்கிட்ட போய் கேட்டாங்க, நீ ஆயிஷாவை பற்றி என்ன சொல்கிறேன்னு சொல்லி. சரிங்களா, இந்த நேரத்தில் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா உடனே சொன்னாங்க, நான் என் காதை பேணிக் கொள்கிறேன், என் நாவை பேணிக் கொள்கிறேன், என் கண்ணால் நான் எதையும் பார்க்கல, தெரியாத எதையும் நான் பேச மாட்டேன். ஆயிஷா தூய்மையான பெண், ஆயிஷா தூய்மையான பெண். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சம்பவத்தை சொல்லும் போதெல்லாம் அன்னை ஜெய்னபை ரொம்ப பாராட்டுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான், மூமினான ஆண்கள் பெண்களை பற்றின அவதூறு பேச்சு வந்தால் நீங்கள் சொல்கிறது இதுதான், இது புஹ்தானுன் அஸீம் சொல்லி. ஹஜ்ரத் அபு அய்யூபுல் அன்சாரி, அவங்களுடைய மனைவி உம்மு அய்யூபுல் அன்சாரி, அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே இதை பேசுகிறாங்க. உம்மு அய்யூப் கேட்குறாங்க தன் கணவர் அபு அய்யூப் இடத்துல, அன்னை ஆயிஷாவை பற்றி இப்படியெல்லாம் ஊருக்குள்ளே பேச்சு நடக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ அபு அய்யூபுல் அன்சாரி சொன்னாங்க, என் மனைவியாகிய உன்னை பற்றி யாராவது இப்படி பேசுனா நான் நம்ப மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். உன்னை பற்றி பேசினாலே நம்ப மாட்டேன்னு சொல்லும்போது, உன்னை விட பல மடங்கு உயர்ந்த நம்முடைய அன்னையான ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள பற்றி இப்படி ஒரு தகவல் சொன்னால் நான் நம்புவேனான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் சொல்கிறான். இப்படி சில பேர் பேசுனாங்க, அவங்க சொன்னாங்க இது அபாண்டம் இதுன்னு சொல்லி. ஆக இப்படி சஹாபாக்கள் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு 3 பேர் மட்டும் முனாஃபிக்குகளுடைய வலையில் விழுந்து பலியாயிட்டாங்க. நம்ம ஊராக இருந்தால் 3 பேர் இல்லை, 300 பேர் இல்லை, 3000 பேர் பலியாயிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயந்தான் ரொம்ப ரொம்ப ருசிக்கும் ரசிக்கும். ஆனால் சஹாபாக்களில் முனாஃபிக்குகளுடைய பிரச்சாரத்தில் 3 பேர் அவங்க அந்த என்ன செஞ்சிட்டாங்க, தவறாக சில வார்த்தைகள் பேசிட்டாங்க. இப்படியாக நாட்கள் கிடக்குது. 37 நாள் ஆகுது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவை பார்க்கறதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. அப்போது அன்னை ஆயிஷா அவர்கள் அழுது அழுது கண்ணீரெல்லாம் வறண்டு மிகுந்த வருத்தத்தில் மிகுந்த வேதனையில் இருக்கும்போது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. அன்னை ஆயிஷாவுக்கு அது சங்கடமாக இருக்குது, நம்மளை சந்தேகப்படுறாங்களோன்னு சொல்லி. இப்படி இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வரும்போது ஏற்படுகிற அந்த நிலை, வஹி பல விதமாக வரும், அந்த நிலை ஏற்படுது. அப்போ அன்னை வீட்டில் யார் யார் இருக்கிறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வருது, எல்லாம் அமைதியாயிட்டாங்க. அந்த வஹி முடிந்து அந்த அடையாளங்கள் விலகியதும் பெருமானார் உடனே சொன்ன வார்த்தை என்னன்னா, அப்ஷிரி யா ஆயிஷா, ஆயிஷாவே உனக்கு சுப செய்தி, நீ நிரபராதி என்று அல்லாஹ் திருமறையின் வசனங்களை இறக்கிட்டான்னு சொன்னான். கிட்டத்தட்ட 10 வசனங்கள், இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் என்று ஆரம்பித்து வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு வ அன்னல்லாஹ ரഊஃபுர் ரஹீம், 10 வசனங்கள் இதை பற்றி தான் அல்லாஹ் பேசினான். இப்படி ஒரு தகவல் பரவும் போது மோமின்கள் என்ன செஞ்சிருக்கணும், என்ன பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு தவறு நடந்ததை கண்ணில் பார்க்காம பேசுறது எவ்வளோ பெரிய அபாண்டம் அப்படிங்கிறத பற்றி அன்னை ஆயிஷாவை பற்றி பல வார்த்தைகளில் அல்லாஹ் வர்ணிக்கிறான். முஹ்சனா, ஒழுக்கமான பெண், அல் காஃபிலா, இந்த மாதிரி விஷயங்களில் விவரம் இல்லாத பெண் என்றெல்லாம் அவங்கள வர்ணிக்கிறான். அவங்கள தப்பாக பேசினவங்கள சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறான். கடைசியில் சொல்கிறான், பெருமானாருடைய மனைவியாக தவறு செய்வாங்க, அத்தையிபூன் அலித்தையிபா, நல்லவர்கள் நல்லவர்களுக்கு மனைவியாக இருப்பாங்க, கெட்டவர்கள் கெட்டவர்களுக்கு மனைவியாக இருப்பாங்க. அன்னை ஆயிஷா அவர்கள் இதில் இருந்தெல்லாம் மிக மிக பாரதூடமானவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பையும் உயர்ந்த அந்தஸ்தையும் வைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான். இது அன்னை ஆயிஷா அவர்கள் குறித்து இறக்கப்பட்ட என்னங்க வசனங்கள். அதனால தான் அவர்களை நாம் என்ன சொல்கிறோம், சித்தீகா என்று சொல்கிறோம். அபூபக்கர் அவங்கள சித்தீக்குன்னு சொல்கிறோன்னா அதுக்கு வேற காரணம். அன்னை ஆயிஷா அவர்களை ஏன் சித்தீகான்னு சொல்கிறோம், அவர்கள் அல்லாஹ்வால் நிரபராதி என்று திருமறையில் அறிவிக்கப்பட்ட பெண்.
அன்னை ஆயிஷா அவர்களுடைய பேச்சு வரும்போது சில தாபியின்கள் ஆயிஷாவிடமிருந்து ஏதாவது ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறதா இருந்தால் எப்படி அறிவிப்பாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு ஆயிஷா சொன்னார்கள். எந்த ஆயிஷா தெரியுமா? 7 வானங்களுக்கு அப்பாலிருந்து தூய்மையான வாய்மையான பெண் என்று அல்லாஹ்வால் சான்றளிக்கப்பட்ட ஆயிஷா எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் ஹதீஸே அறிவிப்பாங்க. இப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்துடைய ஒரு பெண்மணி என்பதை அல்லாஹ் உணர்த்தினா ஆயிஷாவே சொல்லுவாங்க, நான் நிரபராதி என்று பெருமானாருக்கு அல்லாஹ் கண்டிப்பாக அறிவித்து கொடுப்பான்னு எனக்கு தெரியும். அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும்னு தெரியும். ஆனால் அது குர்ஆனில் வசனமாக இறங்கும் என்று நான் கற்பனை செய்யலை. அல்லாஹ் என் விஷயத்தில் வசனங்களை இறக்கி என்னை தூய்மைப்படுத்துவான், அந்த அளவுக்கு நான் பெரியவ இல்லை, அப்படி நான் நினைக்கல. ஆனால் அல்லாஹ் வசனங்களை இறக்கி அவர்களை தூய்மைப்படுத்தினான். அவர்களுடைய அந்த சம்பவத்தை ஒட்டி தான் அல்லாஹ் இந்த சூறாவில் பல சட்டங்களை கொடுத்தான். விபச்சாரம் உண்மையாக நடந்தால் அதுக்கு எத்தனை சாட்சி வேணும், விபச்சாரம் செஞ்சவங்களுக்கான தண்டனை என்ன, குற்றச்சாட்டு உண்மை இல்லை பொய்யா இருந்தால் அவதூறு கூறியவர்களுக்கு 80 கசையடி. இந்த 3 பேருக்கும் 80 கசையடி கொடுக்கப்பட்டது. ஹசான், மிஸ்தா இவங்களுக்கெல்லாம் 80 கசடி எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னலே இந்த 3 பேருக்கும் 80 கசையடி கொடுக்கப்பட்டது. அவதூறு சொல்பவர்களுக்கான 80 கசையடி தண்டனை அது எறலப்பட்டது. இதெல்லாமல் ஏராளமான சட்டங்கள் இந்த சூறாவில் வரங்குச்சு. இது எல்லாம் என்னங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹுடைய கழுத்து மாலை தொலைந்து போனதுனால இந்த உம்மத்துக்கு இவ்வளோ சட்டம் கிடச்சி. இந்த கழுத்து மாலை ரொம்ப பரக்கத்தானது. ஏன்னா இன்னொரு பயணத்தில் இந்த கழுத்து மாலை காணாம போச்சு, அது வேறொரு பயணத்தில் நடந்துச்சு சரிங்களா. அப்போ மக்களுக்கு தைமமுடைய சட்டம்லாம் வரல. ஒரு பயணத்தில் இரவில் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க, சஹாபாக்கள் தங்கி இருக்கிறாங்க. காலையில் ஃபஜ்ருடைய நேரம் வரப்போகுது, தண்ணி இல்லை, கொண்டு வந்த தண்ணி காணாமல் போயிடுச்சு. அந்த இடத்த விட்டு வேறொரு இடத்திற்கு போகலான்னு சொன்னால் அன்னை ஆயிஷாவுடைய கழுத்து மாலை அப்பையும் காணாம போச்சு, அப்பையும் காணாம போயிடுச்சு. மக்கள் எல்லாம் கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு மேலே. அந்த கோபத்தை யார்கிட்ட வந்து காட்டுறாங்க? அபூபக்கர்ட்ட வந்து காட்டுறாங்க. பாருங்க, உங்கள் மக எப்போ வந்தாலும் இதே பிரச்சனை, இந்த கழுத்து மாலையை ஒழுங்காக தான் பாதுகாத்தா என்ன? பாருங்க, இப்போ ஃபஜ்ர் நேரம் வரப்போகுது, தண்ணி இல்லை, நாம் கொண்டு வந்த தண்ணியும் காலியாக போச்சு. உங்கள் மகளால் பாருங்க எல்லாரும் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், வேற இடத்துக்கு நகர முடியல. அபூபக்கர்லானும் சரியான கோபம் வர்றாங்க. மகளை பார்த்து சத்தம் போடலான்னு வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதியல்லாஹு மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துலையும் சரி, நபி படுத்திருந்தாலும் அவருக்கு அவ்வளோ கோபம், ஆயிஷாவுடைய தொடையில் கடுமையாக பிடிச்சி கிளியறாங்க. அன்னை ஆயிஷா சொல்கிறாங்க, நபிஸலாம் படுத்திருக்கிறாங்க, இல்லைன்னா நான் சத்தம் போட்டிருப்பேன், அவ்வளோ கடுமையான வலி, எல்லா பயணத்துலேயும் ஒன்றால் தலைவலி தானேன்னு சத்தம் போடுறாங்க. இப்போ ஃபஜ்ர் நேரம் வருது, தண்ணி இல்லை, தைமம் சட்டமும் வரல, என்னடா செய்கிறது? பிரச்சனை. சில பேர் பார்த்தாங்க, சரி தண்ணி இல்லைன்னா தொழுதுரும், அப்படியே தொழுதுரும். அப்படி ஒரு கூட்டம் தொழுதுருச்சு. தண்ணி இல்லை, உதவே செய்ய முடியல, அப்படி ஒரு கூட்டம் தொழுதுட்டாங்க. இந்த நிலையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தயம்மமுடைய வசனம் இறங்குது. நீங்கள் பயணத்தில் இருக்கிறீங்க, தண்ணீர் இல்லைன்னா ஃபதயம்மமு. இந்த ஆயத்து இறங்குனதும் உஸைத் இப்னு ஹுதைர் அப்படிங்கிற சஹாபி நேராக வந்தாங்க அன்னை ஆயிஷாவிடத்தில். பார்த்து சொன்னாங்க, மா அலம பரக்கத்த கிலாதத்திக், உங்களுடைய கழுத்து மாலை என்ன பரக்கத்தானது. இந்த கழுத்து மாலையை வச்சு தான் சூரத்து நூறுங்கிற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் கொடுத்தான். இந்த கழுத்து மாலை தொலைஞ்சு போனதுனால தான் இப்போ தைமமுடைய சட்டத்தையும் கொடுத்துருக்குறான். உங்களால் தான் இந்த பரக்கத்து, இந்த கழுத்து மாலையினால எவ்வளவு பரக்கத்து, நீங்களும் பரக்கத்தான பெண், உங்களுடைய கழுத்து மாலையும் பரக்கத்தானது, அல்லாஹ் தைமமுடைய சட்டத்தை கொடுத்துட்டான்னு சொன்னாங்க. இந்த தைமம் சட்டம் வந்ததுமே மக்களுக்கு எப்படி தைமம் செய்யணும்லாம் தெரியல. அதுக்கப்புறம் தான் நபிஸலாம் விளக்குனாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, இங்கே வரைக்கும் தடவுனாங்க, தோல் புஜங்கள் வரைக்கும் தடவுனாங்க. பிறகு பெருமானார் விளக்கம் கொடுத்தாங்க, தைமம்னா என்ன, எப்படி செய்யணும்னு சொல்லி. இப்போ கழுத்து மாலை கிடைச்சதா கிடைக்கலையா? இத்தனை சம்பவம் நடக்குது. கடைசியில் அந்த படுத்து ஒட்டகத்தை மண்டியிட செஞ்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஒட்டகத்தை பயணம் புறப்படுறதுக்காண்டி ஒட்டகத்தை கிளப்புனா அதுக்கு கீழே கழுத்து மாலை இருக்குது. ஆக இதெல்லாம் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்த சட்டங்கள். இப்போ அருமையானவர்களே, இந்த மாதிரியான நல்லோர்கள் வாழ்க்கையிலையும் சோதனை வரும். பெருமானாருடைய வாழ்க்கையில் அவங்க மனைவியை பற்றியே இப்படி ஒரு அவதூறு வருகிறதுனா என்ன விஷயம்? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஆண் பெண் கற்பொழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு தகவல் வந்தால் நேரடியாக கண்டவர்களை தவிர வேறு யாரும் அதை பற்றி பேசக்கூடாது. குர்ஆன் கற்றுத்தருகிற ஒழுக்கம்.
நேரடியாக பார்த்தவங்க யாராவது இருந்தால் அவங்களும் இந்த விஷயத்தை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகிட்ட தான் சொல்லணும். இஸ்லாமிய நாடாக இருந்தால் இந்த ஆணும் இந்த பெண்ணும் தவறு செஞ்சாங்க, 4 பேர் சாட்சி சொல்லணும். 4 பேர் ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்லணுங்கிறது மார்க்கத்தில் இருக்குது. ஒரு ஆள் லேசாக பிறண்டா கூட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உமர்லானுடைய காலத்தில் ஒரு ஆள் மீது விபச்சாரம் செஞ்சாருன்னு குற்றச்சாட்டு, 4 சாட்சிகள் வந்துட்டாங்க. 3 பேர் சொல்லிட்டாங்க, 4வது நபர் இல்லை எனக்கு சந்தேகம்ட்டார். அவ்வளோதான். மற்ற 3 பேருக்கும் 80 கசையடி. மார்க்கம் இந்த விஷயத்தில் அவ்வளோ தெளிவாக இருக்குது. அவங்க அரசு அதிகாரிகள்கிட்ட தான் பேசணும், அவங்களும் பொதுமக்கள்கிட்ட பரப்பக்கூடாது. இன்னாரும் தப்பு பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்தை பேசவே கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. தப்பே ஒருத்தன் செஞ்சிட்டாங்க, அவங்க கூட மறைச்சு அல்லாட்ட தனியாக தான் தௌபா செய்யணும். மாயிஸுங்கிற ஒரு சஹாபி தவறு பண்ணிட்டார். தவறு பண்ண அவர் ஹஜ்ரத் அபூபக்கர்ட்ட கேட்குறார். அபூபக்கர் சொன்னாங்க, அல்லாஹ் மறைச்சிட்டான், தனியாக அல்லாட்ட தௌபா செய், அழுதுக்கு தௌபா செய், அல்லாஹ் ஏற்றுக்குவான். போய் பெருமானாரிடம் நீயாக குற்றத்தை ஒப்புக்கொள்ளாதேங்கிறாங்க. உமர் தான் அவங்கள்ட்ட வர்றார். உமரும் சொல்கிறாங்க, அல்லாஹ் மறைச்சிட்டான், தனியாக போய் தௌபா செய், குற்றத்தை ஒத்துக்கொள்ளாது, இதை மறைக்கணும். ஆனால் ஒரே ஒருத்தர் தப்பாக வழிகாட்டிட்டார். இல்லை பெருமானார்ட்ட போய் நீ சொல்லு, உனக்கு தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்கன்ட்டார். அவர் நம்பிச்சில அப்படி நம்பிட்டார். அவர் தண்டனைலாம் கிடையாது, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி. பெருமானாரும் தவிர்க்க பார்த்தாங்க, அவர் 4 தடவை ஒத்துக்கிட்டார். இப்போ அவருக்கு கல்லடி தண்டனை கொடுக்கப்பட்டது. சொல்லும்படி சொன்னார் பாருங்க, அவரை கூப்பிட்டு பெருமானார் கண்டிச்சாங்க. நீ அவரை ஒரு ஆடையில் போர்த்தியாவது மறைச்சிருக்க வேண்டுமே, அவருக்கு தப்பான ஆலோசனை சொல்லிட்ட. இந்த விஷயம் இருக்குது, அது பரப்பப்பட வேண்டிய விஷயம் அல்ல, மறைக்கப்பட வேண்டிய விஷயம். சமூகத்தில் அசிங்கமான விஷயங்களை பேசக்கூடாது, நல்ல விஷயங்களை பரப்பணும். ஒரு ஆளுடைய நல்லதை பார்த்தீங்களா பரப்பணும், தகாத விஷயத்தை மறைக்கணும், தவறு செய்கிற மனிதர்களை தனியாக திருத்தணும் என்று முழுக்க ஒழுக்கம் சார்ந்த ஒரு சூறா தான் இந்த சூரத்துன் நூர். எனவே தான் பெண்களுக்கு அதை அதிகமாக கற்றுக் கொடுக்கணும். அவதூறு விஷயங்களை பெண்கள் தான் ரொம்ப பரப்புவாங்க அப்படிங்கிறதுனால கூட அவங்களுக்கு விசேஷமாக சொல்லிக் கொடுக்குமாறு சொன்னாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் திருமறையினுடைய வசனங்கள் இறங்கிய பின்னணி வரலாறுகள் இவற்றையெல்லாம் அறிந்து அல்லாஹ் என்ன ஏவுகிறானோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வஆகிரு தஅவானா